ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு சிம்பிளான ஆர்ட் தெரப்பி, அதுவும் ஒரு 3D விஷுவலைஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எண்ட்லேருந்து நான் இந்த ஐடியா எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபியூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னர் சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி மெஷர்மெண்ட்டோடு ட்ரா பண்ணிங்கன்னா உங்கள் ட்ராயிங் வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நோ வரிஸ், இது நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ ப்ரொட்ராக்டர் எடுத்து ஒரு 90 டிகிரியும் 45 டிகிரியும் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் சைட்ஸ் வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. ஸோ தட் இட் பி வெரி ஈஸி. நம்ம லோட்டஸ் தான் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பெட்டல்ஸ்க்கு உண்டான லோட்டஸ் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பார்டர் லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அதில் மிஸ்டேக் இருந்தாலும் ஃபஸ்ட் பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் அதை பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ அவுட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 லோட்டஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு இன்னர் சர்க்கிள் 3 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுவும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் லீஃப் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இது மாதிரி ஒரு 3 பெட்டல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த லீஃப் முடிச்சதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 லோட்டஸ் வரைய போகிறேன். பட் 3 பெட்டல்ஸில் தான் வரைய போகிறேன் இந்த தடவை. ஸோ அந்த 3 பெட்டல்ஸ் 4 லோட்டஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் டிசைன், ஸோ அது மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஜெல் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து ரப் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் ஜெல் பென் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை கவர் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம கலர் தான் பண்ண போகிறோம். கலர் பென்சில்ஸ் தான். ஸோ நான் இதில் வந்து டபுள் கலர்ஸ் வச்சு மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ மர்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் கலர்லேயே போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து எப்பயுமே லைட்டர் ஷேட்லேருந்து டார்க்கர் ஷேட் எடுப்பேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்லேருந்து டார்க் பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டார்க் பண்ணிட்டீங்கன்னா அது லைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து பிங்க் அண்ட் ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டாப் பொசிஷனில் வந்து பிங்க்கும், பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியே 2 கலர் வச்சு நீங்கள் மர்ஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மர்ஜோட ஒரு கலர் காம்பினேஷன் கிடச்சிரும் இந்த மாதிரி. ஸோ இந்த பிக்சர் நான் எங்கே எடுத்திருப்பேன் அப்படின்றது ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? குன்றத்தூர் முருகர் கோயிலில் தான். ஸோ நம்ம கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம சீலிங்கில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்ட் ரிலேட்டட் உங்களுக்கு ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் கூகுளில் அப்படிலாம் சர்ச் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போதே நீங்கள் கொஞ்சம் கீனாக பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய இடத்துல கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கலெக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதுலேருந்து உங்கள் ஐடியாஸை நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நான் அது மாதிரி தான் பண்ணேன். கொஞ்சம் அந்த மெயின் பார்ட் வந்து பிக்சரைஸ்லேருந்து எடுத்து மீதியெல்லாம் என்னோடய ஓன் ஐடியாவில் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். கலரும் என்னோடய ஐடியாஸ் தான். ஸோ நான் இன்னும் லோட்டஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் மர்ஜ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ லீஃப் பார்ட்டுக்கு வந்து டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் தான் ஃபஸ்ட்டு எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எல்லோவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டோட்டலாக 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ 3 கலர்ஸ் வச்சு நான் மர்ஜ் பண்ணியிருக்கேன். இல்லை என்னால் வந்து இவ்வளோ கலர்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே மர்ஜ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிங்கிள் பெட்டலுக்கு வந்து ஒரு டார்க் க்ரீனும் மீதி 2 பெட்டலுக்கு லைட் க்ரீன்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். வைஸ் வர்ஸா எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மாற்றி பண்ணிக்கலாம். லோட்டஸ்க்கும் அதே மாதிரி தான். சிங்கிள் கலரை வந்து ஒரு சென்டர் பெட்டலுக்கும் மீதி கலர்ஸ் வந்து இன்னொரு பெட்டல்ஸ்க்கும் பண்ணிங்கனாலும் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஷேட்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூப்பராக இருக்கும். பில்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து மைல்டு கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் ஈவனாகவும் உங்களுக்கு நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் டோட்டலாக இதையும் முடிச்சிட்டேன். ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் வந்து அவுட்டர் சர்க்கிள்காக டார்க் ப்ளூலேயே டிஃப்ரெண்ட் ப்ளூ மாதிரி ஒன்று இருந்தது. அதையும் இன்னொன்று வந்து பர்பிள் ஷேட்ஸ்
ஸோ இது ரெண்டுமே வந்து த்ரூ அவுட் நான் மர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே லைட் ஷேட் ஒன்று கொடுத்துட்டு லைட்டாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு கலர் கொடுத்திங்கன்னா அழகாக அது மர்ஜ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அவுட்டர் பார்ட் லோட்டஸ்க்கு அவுட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் அண்ட் பிளாக். ஸோ பிளாக்லேயே வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே டார்க்காக போட்டுறாதீங்க. டார்க் க்ரீனோடவே பண்ணிங்கன்னா அது இன்னும் டார்க் க்ரீனாக தான் உங்களுக்கு காட்டும். ஸோ பிளாக்காக காட்டாது. ஸோ அது மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கோயிலே பார்த்தீங்கனாலுமே அந்த மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே ஒரு எஃபெக்டோடு இருக்கும். 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கவும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிளுக்கு வந்து ப்ளூ தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்கை ப்ளூ கிடையாது, வேறு ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எந்த கலர் இல்லைனாலும் வேறு ஏதாவது கலர் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னர் சர்க்கிள் வந்து நான் எல்லோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவுட்டரில் இருக்க சர்க்கிள் பார்த்திங்கன்னா லைட்டாக வயலட்டும் கொஞ்சம் இன்னொரு ப்ளூ ஒன்று இருந்தது, டார்க் ப்ளூ, அதையும் நான் மர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த 3D விஷுவலைஸ். ஸோ நான் இந்த பிக்சரை வந்து இங்கேருந்து தான் முருகர் கோயிலேருந்து தான் எடுத்தேன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப சீலிங் எஃபெக்டில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.